ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இது வந்து புடலங்காய், இது பொடியாக நறுக்கி கட் பண்ண புடலங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு. ஸோ நம்ம வந்து பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து புடலங்காய் கூட்டு வைக்கலாம். அது எப்படி வைக்கலாம், இப்போது குக்கர் எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து இப்போ வந்து பைத்தம்பருப்பு வந்து கழுவியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சு காய்கறி. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு, இப்போ 1/4 டீஸ்பூன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ வந்து உப்பு, இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 விசில் விட்டாக்கா இந்த மாதிரி பைத்தம்பருப்பு காய் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு நம்ம தாளித்து இதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.